சிறுவனும் அந்நிய கோளும். ஒரு நாள் ஒரு குழு கிராம பையன்கள் கோவிலின் அருகில் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்களுள் ஒருவன் பேட்டிங் செய்து கொண்டிருந்தான். அவன் பந்தை மிக வலிமையாக அடித்தான். அந்த பந்து வானத்தில் மிக உயரமாக பறந்து சென்றது. திடீரென அந்த பந்து கிராமத்தின் மேல் பறந்து கொண்டிருந்த ஒரு அந்நிய ஏலியன் விண்கலத்தை குத்தியது. விண்கலம் சற்று சேதமடைந்தது. இதைக் கண்டு எல்லா பையன்களும் பதட்டத்துடன் பயந்தனர். அந்நியரின் ஏலியன்ஸ் விண்கலம் நிலத்தில் இறங்கியது. அதிலிருந்து ஒரு அந்நியன் வெளிவந்தான். அவன் கேட்டான், என் கப்பலை யார் சேதப்படுத்தினான்? பையன்கள் உடனே பேட் அடித்த அந்த சிறுவனை சுட்டிக்காட்டி பாயிண்டிங் செய்து, அவன்தான் பந்தை எறிந்தான் என்று கூறினர். பின்னர் பயத்தில் எல்லோரும் வெவ்வேறு திசைகளில் ஓடிச் சென்றனர். பந்தை அடித்த சிறுவன் பச்சை புல்களில் தன் உடலை மூடி மறைந்தான். அந்நியன் ஏலியன் அந்த பகுதியில் முழுவதும் தேடிக் கொண்டிருந்தான். சிறுவன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி அவனைச் சுற்றி வெளிச்சம் கொடுத்தது. சிறுவன் கடத்தப்பட்டு கிட்னாப் அந்நிய கப்பலுக்குள் கொண்டு செல்லப்பட்டான். விண்கலம் பூமியை விட்டு விண்வெளிக்குச் சென்று கொண்டிருந்தது. கப்பலின் உள்ளே அந்நியன் ஏலியன் சொன்னான், என் கப்பலை சேதப்படுத்தியதற்கு நன்றி. அது முன்பே பழுதாக இருந்தது. ஆனால் நீ அடித்த பந்து அதை தாக்கிய போது பழுது தானாகவே சரியாகிவிட்டது. அதற்காக உன்னை என் கோளுக்கு கொண்டு போகிறேன். சிறுவன் சம்மதித்தான். சிறிது நேரத்தில் அவர்கள் அந்நியரின் கோளுக்கு வந்தனர். அந்த கோள் அழகாகவும் வித்தியாசமான சிறிய அந்நியர்களால் ஏலியன்ஸ் நிரம்பியிருந்தது. சிலர் பெரிய கண்களுடன், சிலர் சிறியவர்கள், சிலர் பல வண்ணங்களுடன் இருந்தனர். அந்நியன் ஏலியன் அவனைச் சுற்றி காட்டி, நான் உனக்கு ஒரு சக்தி தருகிறேன். நீ நினைப்பது எதுவாக இருந்தாலும் அது இங்கே உண்மையாக மாறும் என்றான். சிறுவன் மிக மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் தன்னை சூப்பர் ஹீரோவாகவும் ஒரு அரசனாகவும் நினைத்தான். உடனே அவன் தலைக்கு சிகரம், அழகான ஆடை, பிரகாசமான கிரீடம் தோன்றின. அவன் சுவையான உணவுகளை நினைத்தான். உடனே சாக்லேட், ஐஸ்கிரீம், கனவு உணவுகள் அனைத்தும் தோன்றின. அவன் இறக்கை இல்லாமலே பறக்க முடிந்தது. அவன் சிறிய அந்நியர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடி அந்த கோளில் பல நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்தான். சில நாட்களுக்குப் பிறகு அவன் தன் வீடும் நண்பர்களும் நினைவிற்கு வந்தனர். அவன் அந்நியனிடம், நான் என் உலகத்திற்கு திரும்ப விரும்புகிறேன் என்றான். அந்நியன் புன்னகையுடன், சரி, ஆனால் நினைவில் கொள், உன் சக்திகள் பூமியில் வேலை செய்யாது என்றான். சிறுவன் சரி என்றான். அந்நியன் அவனை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து கடத்தும் முன் டைம்ல விட்டது. அவன் கிராமக் கோவிலின் அருகே விட்டுச் சென்றான். சிறுவன் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தான். இந்த முறை அவன் பந்தை மெதுவாக அடித்தான். அது வானத்தில் சிறிது மட்டுமே பறந்தது. எந்த விண்கலத்தையும் தாக்கவில்லை. அவன் புன்னகையுடன் நினைத்தான், அந்நிய கோளில் இருந்த என் அதிசய அனுபவம் எவ்வளவு அழகாக இருந்தது.